ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 25 செப்டம்பர் 2025. இன்றைக்கு அன்பான பாப்தாதா இனிமையான குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. जैसे अग्नि में कोई भी चीज डालो तो नाम रूप गुण सब बदल जाता है, ऐसे जब बाप के याद के लगन की अग्नि में पड़ते हो तो परिवर्तन हो जाते हो. பாபா புரிய வைக்கிறாரு, எப்படி நெருப்புல ஒரு பொருளை போட்டா அதனுடைய பெயர் மாறிடுது. இல்லை, நம்ம ஒரு பேப்பரை போடுறோன்னா அது போடுறதுக்கு முன்னாடி பேப்பர் எரிஞ்சதுக்கப்புறம் அது பேர் பேப்பர் இல்லை, சாம்பல், பேர் மாறிடுது. உருவம் முன்னாடி அழகான ஒரு பேப்பராக இருந்தது, இப்போ வெறும் சாம்பல் தான் இருக்குது. குணம் முதல்ல அது ஒரு சாலிட், ஒரு திடப்பொருளாக இருந்தது, இப்போ அது ஒரு தூசி ஆயிடுச்சு, காற்றுலே அப்படி காணா போயிடும். ஆக அந்த பொருளினுடைய பெயர் மாறுது, ரூபம் மாறுது, குணம் மாறுது. அதே போன்று எப்பொழுது நீங்கள் பாபாவின் நினைவு, அன்பான நினைவு என்னும் அக்னியில் இருப்பீர்களோ அப்பொழுது உங்களுக்குள் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் எல்லாம் அது எவ்வளவு ஹார்டாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ காலத்தினுடைய அசுத்தங்களை இங்கே ஆத்மா நான் வச்சிட்ருக்கிறேன். துவாபர யுகம், கலியுகம், 2500 வருடங்கள், 63 பிறவிகள். அதனுடைய அளவை நினச்சி பார்த்தா நமக்கு கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கு இல்லையா? அப்போ இவ்வளோ அழுக்க நான் உள்ளே சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆத்மாவில் பாபா சொல்கிறார், சின்ன புள்ளியில் எவ்வளோ பெரிய பதிவுகள் இருக்குன்னுட்டு. அப்போ இவ்வளோ பதிவுகள் உள்ளே இருக்கே, இதையெல்லாம் நான் எப்படி சரி செய்ய போகிறேன்? எந்தெந்த ஜென்மத்தினுடைய பதிவுகள். அதனால் நம்ம சில நேரம் நம்ம அறியாமல் ஏதாவது செய்துட்டோன்னா, நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கவே இல்லையே, ஏன் இன்னைக்கு இப்படி பண்ணேன், ஏன் இப்படி பேசினேன், ஏன் இப்படி நினச்சேன். பாபா நீங்கள் தினமும் முரளியில் சொல்கிறீங்க, ஆனால் ஏனோ இந்த விஷயம் மாற மாட்டேங்குது. ஏன் மாற மாட்டேங்குது? ஏதோ ஒரு ஜென்மத்தினுடைய பதிவுகள். அப்போ அதுக்கு அவ்வளோ உழைப்பு தேவை இல்லையே? இப்படி நம்ம சொல்கிற ஒரு கல் இருக்குது, ஒரு பாறாங்கல் இருக்குது, அதை உடைக்கணும்னா நிறைய அடி கொடுக்கணும், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. அப்போ அதே போல் இந்த பழைய சம்ஸ்காரங்கள் எவ்வளவு திடமாக இருக்கோ அதற்கேற்ற அந்த நினைவினுடைய அக்னி, அந்த அன்பினுடைய அக்னி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். मनुष्य से ब्राह्मण बन जाते, फिर ब्राह्मण से फरिश्ता सो देवता बन जाते. எனவே அந்த யோக ஜுவாலையின் மூலம் நான் சாதாரண குணமுடைய மனிதனில் இருந்து முதல்ல பிராமன் ஆகிறேன். பாபா என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கேட்கக்கூடிய பிடித்தமான குழந்தை, அதிலிருந்து நான் ஃபரிஷ்தா ஆவேன். அனைத்து கர்ம கணக்குகளையும் முடித்த நிலை, லேசான நிலை, பறக்கக்கூடிய ஃபரிஷ்தா ஆகிறேன். பிறகு வீடு திரும்புவேன், அங்கேருந்து அதுக்கப்புறம் நான் எங்கே வருவேன்? தேவதா ஆகி சத்யுக சாக்கார உலகத்துக்கு வருவேன். ஆனால் ஆரம்பம் இது பிராமன். பிராமன் ஆகிறதுக்கு என்ன செய்கிறோம்? பாபாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, என்னோட பாபா, நான் ஆத்மா அவருடையவன், அந்த அன்பினுடைய அக்னியில், அன்பான நினைவு என்னும் ஈடுபாடு, அது அக்னிங்கிறார், அதில் நான் மூழ்கிறேன். ஸோ அப்போ தான் குணமாற்றம் வருது. लगन की अग्नि से ऐसा परिवर्तन होता है जो अपनापन कुछ भी नहीं रहता. அப்போ அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குங்கிறார் பாபா. அந்த அன்பினுடைய ஈடுபாடு அவ்வளோ ஒரு மாற்றம் இருக்கும். நமக்கு அப்படி ஃபீல் ஆகுமா, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னா என்னோட பெயர், என்னோட உருவம், இந்த சரீரத்தினுடைய நினைவு எதுவுமே இல்லை. ஆத்மா நான் வெறும்னே ஒரு புள்ளி, ஒரு புள்ளி தான் நான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே फील ஆகும். इसलिए याद को ही ज्वाला रूप कहा है. எனவே தான் இந்த நினைவை ஜுவாலா ரூபம் என்று சொல்லப்படுகிறது. சொன்னார் இல்லையா, அந்த அந்த உருவமே மாறிடும். அப்போ அந்த நினைவு அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ எதமாகவும் இருக்குமா, பவர்ஃபுல்லாகவும் இருக்குமா. எனக்கே, நான் ஆத்மா, எனக்கே இந்த சரீரத்தினுடைய நினைவு சுத்தமாக வராது. அவ்வளோ நம்ம லைட்டாக ஃபீல் பண்ணுவோம், குஷியாக ஃபீல் பண்ணுவோம். நான் தனிப்பட்டவன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ இந்த நல்ல ஸ்திதி, அதுக்கு தான் சொல்லாரு, அன்பினுடைய ஈடுபாட்டில் மூழ்குங்கள். போன மாதம் முழுவதும் நம்ம அவ்யக்த சமிகை தான் கேட்டோம். பரமாத்ம் லவ்மே லவ்லீன் ஹோனா, பரமாத்மா அன்பில் மூழ்கக்கூடிய நிலை. ஸோ அதை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதம் பாபா சொல்கிறது நமக்கு எப்படி இருக்கும்?
ரொம்ப அப்ளிகபிளாக இருக்கும். நம்ம இதை அனுபவம் கண்டிப்பாக செய்தே தீரும். நல்லது. ஓம் சாந்தி.